குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம சேனலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்கட்டும். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல வரக்கூடிய கான்ஸ்டியூஷன், அதுல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ், இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ். வித் ரிகார்ட் டு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 32ல வரும். ஸோ ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்லும்போது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரும் இல்லையா? ஸோ அது முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவரை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ரிட் அப்படின்னு சொல்லும்போது நீதி பேராணை அப்படின்னு அர்த்தம். இந்த ரிட் வந்து ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் அலோன் ஆர் எம்பவர் டு இஷ்யூ, அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் இருக்கு. ஒரு மாவட்ட தலைமை நீதிபதிக்கோ அந்த நீதிமன்றத்துக்கு கூட மற்ற எந்த நீதிமன்றத்துக்கும் அனுமதி இல்லை, சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32 பார்ப்போம். ஆர்டிகல் 32 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். அப்ப அடிப்படை உரிமை அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வரும். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ரெமடிஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட், அதுதான் ஆர்டிகல் 32 பேரு. ரெமடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த பார்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்ட் 3, ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 35 வரைக்கும் போகக்கூடிய பார்ட் 3. இப்ப இதுல ஏதோ ஒரு வகையில ஒரு உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பல வகையான உரிமைகள் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ரைட் டு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இருக்கு, ரைட் டு பிராக்டிஸ், ரைட் டு ப்ரொஃபஷன், ரைட் டு டினாமினேஷன்ஸ், அது மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப ஏதோ ஒரு ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 32 வந்து ரெமடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட், அதாவது ஆர்டிகல் 12 35க்குள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கூடிய அடிப்படை உரிமைகளில் பாதிக்கப்பட்டால் அதற்காக ரெமடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 கிளாஸ் 1, த ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் பை அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் இஸ் கேரண்டீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு. கேரண்டீடு, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரண்டீட் அப்படின்னா என்ன அர்த்தது? நிச்சயமான, நிலையான அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் அதை என்ன பண்ண முடியாது, அதை நம்ம இட் cannot be taken away, அதுதான் இதுக்கான அர்த்தம் கேரண்டீட் அப்படின்னு சொல்லும்போது. ஆர்டிகல் 32 கிளாஸ் 1, த ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் பை அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் இஸ் கேரண்டீட், நிச்சயமாக அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளாஸ் 2, த சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹாவ் பவர் டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் ஆஃப் ரிட்ஸ். The Supreme Court shall have power to issue directions or orders or writs, including writ in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari, whichever may be appropriate for the enforcement of any of the rights conferred by this part. நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆர்டிகல் 32 பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 32ல கிளாஸ் 2 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 32 கிளாஸ் 1 என்ன சொல்லிட்டாங்க? எனி ரைட் guaranteed by this part, it can be enforced by this provision by moving Supreme Court அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பார்ட் 3ல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது வயலேட் ஆனாலும் அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் சொல்லிட்டு கிளாஸ் 1. 32 கிளாஸ் 2 இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸை சொல்றாங்க. 32 கிளாஸ் 1ல அணுகலாம்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம், அந்த பார்ட் 3 வயலேட் பண்ணப்பட்டிருந்தா அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அணுகும் பட்சத்தில் அதற்கு எந்த வகையான தீர்வுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் 32 கிளாஸ் 2. ஸோ அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். The Supreme Court shall have the power to issue directions or orders or writs, including writs in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari, whichever may be appropriate for the enforcement of any of the rights conferred by this part. அப்போ 32 கிளாஸ் 2ல 5 வகையான ரிட்ஸை சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ், ரெண்டாவது மேண்டமஸ், மூணாவது ப்ராஹிபிஷன், நாலாவது கோ வாரண்டோ, அஞ்சாவது செர்ஷியோரரி. இதான் 5 வகையான ரிட். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். தென் 32 கிளாஸ் 3, without prejudice to the powers conferred on the Supreme Court by clauses 1 and 2, Parliament may by law empower any other court to exercise within the local limits of its jurisdiction
ஆல் ஆர் எனி ஆஃப் த பவர்ஸ் எக்ஸசைஸ் பை த சுப்ரீம் கோர்ட் அண்டர் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஸ் பர் லா நமக்கு என்ன தெரியும், ஒரு ரிட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டை பத்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32 பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த 32 கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, இஃப் பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்ட் பை லா டு டெசிக்னேட் எனி அதர் கோர்ட் வித்தின் இட்ஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் டு எக்ஸசைஸ் த பவர் கன்ஃபர்ட் பை சுப்ரீம் கோர்ட் அண்டர் கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 32. அப்படின்னு என்ன அர்த்தம், பார்லிமெண்ட் நினைத்தால் சட்டம் இயற்றுவதன் மூலியமாக ஏனைய நீதிமன்றங்களுக்கும், அதாவது மற்ற நீதிமன்றங்களுக்கும் இந்த நீதி பேராணை ரிட்டை இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரத்தை வழங்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 3. ஸோ ஹூ இஸ் எம்பவர்ட் அண்டர் லா? பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்ட் அண்டர் லா. அப்ப பார்லிமெண்ட் நினைச்சா அத்தகைய சட்டத்தை கொண்டு வரலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் இன்றைய தேதி வரை உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மட்டும்தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்றாங்க. சரியா? தென் 32 clause 4. The right guaranteed by this article shall not be suspended except as otherwise provided for by this constitution. The right guaranteed by this article shall not be suspended except as otherwise provided by this constitution. அப்ப ஆர்டிகல் 32ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டை அணுகக்கூடிய இந்த உரிமையானதை என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷன்ல மறுக்கப்பட்டால் சில நேரங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆர்டிகல் 32 நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அத்தகைய நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியுமே தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் இதை என்ன பண்ண முடியாது. The right guaranteed by this article shall not be suspended except as otherwise provided for by this constitution. So இதுதான் ஆர்டிகல் 32 4 கிளாஸ். 32 clause 1, it says Supreme Court is empowered to issue appropriate remedy for enforcement of part 3 of the constitution அப்படிங்கிறது 32 clause 1. 32 clause 2ல அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு எத்தனை வகையான ரிட் இருக்கு, அதை எப்படி இது பண்றது. 32 clause 3ல பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். 32 clause 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, it shall not be suspended except as otherwise provided for by this constitution. இதுதான் with regard to writ jurisdiction of Supreme Court. இப்போ இதுல அடுத்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் பார்க்க போறோம். நார்மலா முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 32 பார்ட் 3ல வருது. பார்ட் 3ல வர்றதுனால ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகும் பொழுது நம்ம ஆர்டிகல் 32 இன்வோக் பண்றோம். ஆர்டிகல் 226 வந்து பார்ட் 3ல வரல. அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீகல் ரைட் பிரீச் ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்டை அணுகலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை அணுகும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு பார்ட் 3ல இருக்கக்கூடிய உரிமை பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியும். ஹைகோர்ட்டை அணுகுவதற்கு ஸ்டேட்டால, ஒரு அரசால, ஒரு ஏஜென்சியால, ஸ்டேட் ஏஜென்சியால ஃபண்டமெண்டல் ரைட்டை தவிர்த்து மற்ற ரைட் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா அணுகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டை கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, கையகப்படுத்துறாங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஒரு திருவள்ளூர்ல இருந்து ஊத்துக்கோட்டை வரைக்கும் ஒரு ஹைவே வரப்போகுது, ஸோ அதுக்கு ரோடு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி ரோடை இது கையகப்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆக்ட் இருக்கு இல்லையா, லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ஆக்ட் 2013, அந்த ஆக்ட்ல வழங்கக்கூடிய உரிய முறையில நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல, இல்ல உரிய முறையில இழப்பீடு வழங்கவில்லை, அல்ல உரிய நபர்களுக்கு வழங்கவில்லை. அப்ப அவங்க வயலேட் பண்ண ப்ரொவிஷன் என்னது, LARR ஆக்ட் 2013. வயலேட் பண்ண ப்ரொவிஷன் என்னது, LARR ஆக்ட் 2013. ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணல, வேற ஏதோ ஒரு சட்டத்தை, ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்டை வயலேட் பண்ணிட்டாங்க, ஒரு லீகல் ரைட்டை வயலேட் பண்ணிட்டாங்க. பார்ட் 3யை வயலேட் பண்ணல, நல்லா கவனிங்க. அப்ப நீங்க என்ன கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும், ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியுமா, நிச்சயமாக முடியாது. ஆனால் நிச்சயமாக நீங்க ஆர்டிகல் 226ல ஹை கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி வயலேஷன் with regard to your legal right or statutory right by the agency of the state, then very well you can approach the high court under article 226. அப்ப இதுல என்ன தெரியுது, article 226 has broader application, அதோடைய தன்மை பன்முகம் கொண்டது அப்படிங்கறத, அதோடைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் இது வந்து it is exclusively with regard to conferment of rights under part 3 of the constitution. சரியா? இதுக்கு அடுத்து சில ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் சம்பந்தமா வேரியஸ் ஹை கோர்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல கேசஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை அவாய்ட் பண்றதுக்காக, மல்டிபிளிசிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக அந்த அத்தகைய வழக்குகள் அத்தனையும் தானே எடுத்து விசாரிப்பதற்கு அதற்கான உரிமங்கள் இருக்கு. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வேறு வகையான ப்ரொவிஷன்ஸ்ல வரும். உதாரணத்திற்கு
நீட் வந்த புதுசுல அந்த நீட் மசோதாவை கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல பல உயர் நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பை வே ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் இட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ஆல் ஹை கோர்ட்ஸ் இன் த ஸ்டேட் ஸ்டேட்டிங் தட் இது சம்பந்தமான எந்த வழக்காக இருந்தாலும் அது அங்கு தாக்கல் பண்ணி இருந்தால் அதை இங்கு மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். It should be transferred here and any appropriate order would be issued only by Supreme Court அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒரு பிளாங்கெட்டா ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பிக்க கூடாது அப்படிங்கிறத பண்றாங்க. அது வந்து வேறு வகையான ஒரு விஷயம். நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். சரியா? இப்ப அந்த ஆர்டிகல் 226 பார்ப்போம். ஆர்டிகல் 226 பவர் ஆஃப் ஹை கோர்ட் டு இஷ்யூ சர்டன் ரிட்ஸ். ஆர்டிகல் 226 பவர் ஆஃப் ஹை கோர்ட் டு இஷ்யூ சர்டன் ரிட்ஸ். தென் கிளாஸ் 1 நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் ஆர்டிகல் 32. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிறதுனால இது செயல்படாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதான் அதுக்கான அர்த்தம். நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் ஆர்டிகல் 32 every high court shall have powers throughout the territories in relation to which it exercises jurisdiction to issue to any person or authority, including in appropriate cases, any government within those territories, directions, orders or writs, including writs in the nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari, 5 வகையான writ, or any of them for the enforcement of any of the rights conferred by part 3 and for any other purpose. ஞாபகம் வச்சுக்கோங்க. Violation of fundamental rights as well as for any other purpose you can approach writ jurisdiction under article 226 class 1. நம்ம writ petition வந்து ஹை கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்க பார்த்திருப்போம். என்ன போட்டிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த டாக்கெட்ல மேல. ஏன் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாலே அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் திஸ் கேஸ் இஸ் கோயிங் டு பி ஹர்ட் பை திஸ் ஆனரபிள் ஹை கோர்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் தீர்மானித்த ஒரு வழக்கை மேல்முறையீடாக மறு விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதை அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லாம ஏன் ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி தட் ரைட் ஹஸ் பீன் வெஸ்டட் வித் த ஹை கோர்ட். நோ அதர் கோர்ட் இன் த ஸ்டேட், நெய்தர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் ஹஸ் பீன் கிவன் அத்தாரிட்டி ஆர் எம்பவர் டு இஷ்யூ ரிட்ஸ். அதனாலதான் அதுக்கு என்ன போடுறோம்? ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறத போடுறோம். Then class 2, the power conferred by class 1 to issue directions, orders or writs to any government authority or any person may also be exercised by any high court exercising jurisdiction in relation to the territories within which the cause of action wholly or in part arises for the exercise of such power, notwithstanding that the seat of such government or authority or the residence of such person is not within those territories அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த மாநிலத்தின் ஆளுரைம்புக்கு உட்பட்டு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு தான் நான் இந்த வழக்கு விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் மை அரைஸ் ஹியர் அண்ட் இட் மை எண்ட் எனிவேர் அப்படின்னா கூட நான் அந்த வழக்கை விசாரிக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த ஹேபியஸ் கார்பஸ் வழக்குல என்ன செய்யப்படுது? ஒரு மைனர் ஒரு பெண்ணை அந்த பெண்ணை அவருடைய இல்லீகல் டிடென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தணும். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக யாரோ ஒருவரால் கடத்தப்படுகிறாள். அப்படி கடத்தப்பட்ட பெண் கடைசியாக பார்க்கப்பட்ட இடம் தர்மபுரி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. பிறகு அந்த பெண் பெங்களூருக்கு கடத்தப்படுகிறாள். பிறகு அங்கிருந்து கோவாவுக்கு கடத்தப்படுகிறாள். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டிக்கு இல்ல கோவால இருக்கிற ஒரு அத்தாரிட்டிக்கு ஒரு டைரக்ஷனோ ஒரு ஆர்டரோ இம்போஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா தாராளமாக முடியும். அதுதான் கிளாஸ் 2ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வித்தின் விச் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஓன்லி ஆர் இன் பார்ட் arises for the exercise of such power. So the illegal detention begins or commences in the place within the state of Tamil Nadu, that is Dharmaburi for example. அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரியான வழக்குகள்ல என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் தாராளமாக நீதி பேராணைகளை ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் 226 class 2. புரிஞ்சா? Then class 3, where any party against whom an interim order, whether by way of injunction or stay or in any other manner is made on or in any proceedings relation to a petition under class 1 without a furnishing to such party copies of such petition and all documents in support of the plea for such interim order and b giving such party an opportunity of being heard, makes an application to the high court for the vacation of such order and furnishes a copy of such application to the party in whose favor such order has been made or the counsel of such party, the High Court shall dispose of the application within a period of 2 weeks from the date on which it is received or from the date on which the copy of such application is so furnished, whichever is later, or where the High Court is closed on the last day of that period before the expiry of the next day,
afterwards on which the High Court is open, and if the application is not so disposed of, the interim order shall, on the expiry of that period or as the case may be, the expiry of the said day, next day stand vacated. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்றோம், அதுலயே ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் கேட்டிருப்போம். அது எந்த மாதிரி வேணா இருக்கலாம், ஒரு இன்ஜங்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேவா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. என்ன, இப்போ ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு சர்வீஸ் ரிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பர் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணல. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் என்னது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கணும், 1% விஷுவலி இம்பேர்டு கொடுக்கணும், 1% ஹியரிங் இம்பேர்டு கொடுக்கணும், 1% லோகோமோட்டிவ்லி இம்பேர்டுக்கு கொடுக்கணும். சரியா? அதாவது பேரலிசிஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கணும். இந்த 3% இடஒதுக்கீடை பின்பற்றாமல் ஒரு தேர்வு நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவுல இன்ட்ரீம் ஆர்டரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றதுக்கு ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அது என்னைக்கு பப்ளிஷ் பண்ண போறாங்க, டென்டேட்டிவ் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்லயே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு வருது அந்த கேஸ். அப்போ அவன் பதில் மனு தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொடுத்தோம்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளீட் ஆல் த பார்ட்டிஸ் ஹூ ஹவ் சக்சீடட். அத்தனை பேரையும் பார்ட்டியா போட்டு இந்த வழக்கு நடத்துறங்கிறது அது வந்து ஒரு இட் ரிசல்ட்ஸ் டு டிலே, இன்னார்டினேட் டிலே. அப்ப கோர்ட் என்ன பண்ணுது, அட்மிஷன்லயே இட் கிவ்ஸ் அன் இன்ஜங்ஷன் ஆர் ஸ்டே. இந்த கேஸ்ல என்ன கொடுப்பாங்க, ஸ்டே கொடுப்பாங்க. ஸ்டே கொடுத்துறாங்களா, அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணல, ஆப்போசிட் பார்ட்டியை ஹியர் பண்ணல. அப்படி பண்ணாம அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபருக்கு காப்பீஸ் இஷ்யூ பண்ணாம, சம்மன் சர்வாச்சோ இல்லையோ, நான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்துச்சு, ப்ராசஸ் சர்வாச்சோ இல்லையோ, நான் என்ன பண்ணிட்டேன், சீரியஸ்னஸ் ஆஃப் மேட்டரை கன்சிடர் பண்ணி நான் ஸ்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்ப அத்தகைய அந்த நபர் அந்த வெக்கேட் ஸ்டே பெட்டிஷனை ஒரு 2 கொடுத்துட்டாரு அப்படின்னா, அவர் என்னைக்கு கொடுக்குறாரோ அதுல இருந்து 2 வாரத்துக்குள்ள அதை கேட்டு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் நினைச்சா அதை அப்சல்யூட்டா மாத்தலாம், அல்லது அதை வெக்கேட் பண்ணலாம், இல்ல கரெக்டா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஆனால் அதை எதுவாக இருந்தாலும் சரி, இப்படியாக இருந்தாலும் சரி, அப்படியாக இருந்தாலும் சரி, 2 வாரத்திற்குள் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ் 3. புரியுதா? So this is with regard to 226 class 3. Then class 4. The power conferred on a high court by this article shall not be in derogation of the power conferred on the Supreme Court by class 2 of article 32 அப்படின்னு சொல்றது. அப்ப ஆர்டிகல் 32ல இருக்கிறத எந்த வகையிலும் இது பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்னா இங்க அல்லது அங்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்டிசிபேட்டரி பெயில் அண்டர் சிஆர்பிசி, இட் கேன் பி மூவ்ட் எய்தர் பிஃபோர் செஷன்ஸ் கோர்ட் ஆர் இட் கேன் பி எய்தர் மூவ்ட் பிஃபோர் ஹை கோர்ட், பட் நாட் பிஃபோர் போத் த கோர்ட்ஸ். ஐ கேனாட் மேக் அ சான்ஸ் அல்லது மேக் அ சாய்ஸ். ஆனா நமக்கு நேரம் நல்லா இல்லை, செஷன்ஸ் கோர்ட்ல இன்னைக்கு போட்டோம், எதுக்கும் நாளைக்கு இன்னொரு இதை போட்டு வைப்போம், இது எப்படியும் 2 நாள் கழிச்சு நோட்டீஸ் கொடுத்தா ஹியரிங் போறோம், அதுக்குள்ள இது வரும், எது நமக்கு வருதோ ஆர்டர் வாங்கிட்டு போவோம், அப்படி பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்கன்னா, இது டெரகேட்டரி, இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்றது. பவர் கன்ஃபர்ட் ஆன் ஹை கோர்ட் பை திஸ் ஆர்டிகல் ஷால் நாட் பி இன் டெரகேஷன் ஆஃப் த பவர் கன்ஃபர்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட் பை கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல் 32. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பிராக்டிக்கல் பர்பஸ்க்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை நீங்க அப்ரோச் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கணும். சம் ஆர்டர், சம் இம்பியூண்ட் ஆர்டர் ஷுட் ஹவ் பீன் பாஸ்ட். அப்ப மியர் சர்மைஸ் அல்லது ஒரு வியூகத்தின் அடிப்படையில ஒரு ப்ரீமெச்சூர்டா ஒரு ரிட்டை தாக்கல் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, there should be an order, impugned order, which is violative of some legal right or statutory right or fundamental right, but not on a mere suspicion you can make a writ. ஒரு உத்தரவு இருந்தா தானே நீங்க அதை சேலஞ்ச் பண்ண முடியும், அது வயலேட்டிவா இருக்கணும். உத்தரவு பிறப்பிக்க போகிறார்கள் என்ற யூகத்தின் அடிப்படையில ப்ரீமெச்சூரா பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you should exhaust all the available remedies available to you. ஏன்னா ரிட்டுங்கிறதே ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போ ஒரு அப்பலட் அத்தாரிட்டி இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ்ல ஐ ஹவ் பீன் நாட் ப்ராப்பர்லி அட்ரஸ்ட், ஐ ஹவ் நாட் பீன் ப்ராப்பர்லி பேட் காம்பன்சேஷன், ஐ ஹவ் நாட் பீன் ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு அப்பலட் அத்தாரிட்டி அந்த ஆக்ட்லயே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் அப்பலட் அத்தாரிட்டி, அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி இஸ் தாசில்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அப்பலட் அத்தாரிட்டி கலெக்டருடைய உத்தரவு தான் நிலையானது, இறுதியானது அப்படின்னு சொன்னால் அவரிடம் முறையிடாமல் நான் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை அணுக முடியாது. அப்படி பண்ணியிருந்தா நீதிமன்றம் இதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது, எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காது. So point number 1, there should be some impugned order by which your right is affected. Then point number 2, your exhaustive
you should have exhausted the available alternative remedy. Only in those circumstances you can approach the court concerned by way of writ jurisdiction. இது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறக்க கூடாது. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 வகையான ரிட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஹேபியஸ் கார்பஸ், சர்ஷரரி, ப்ராஹிபிஷன், கோ வாரண்டோ, மேண்டமஸ். இந்த 5 வகையான ரிட்டை பத்தி நம்ம டீடைலா நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன்.